எதுக்காக இத்தனை வாட்டி கால் பண்ணுற? நான் தான் சொன்னேன்ல, இவங்களை பார்க்க இத்தனை மணிக்கு இந்த இடத்துக்கு போயிட்டு இத்தனை மணிக்கு திரும்ப வந்துடுவேன்னு. ஏன் நச நசன்னு உயிரை வாங்குற? நான் என்ன எங்கேயாவது ஓடியா போக போகிறேன்? இல்லாட்டி எதுக்கு எப்போ பார்த்தாலும் என்னை விட்டு தள்ளி தள்ளி போகிற? நானும் உங்க கூட க்ளோஸாக இருக்கணும்னு பார்க்குறேன், ஆனால் நீ ஓப்பனை பார்க்கவே மாட்டேங்கிற. நமக்குள்ளே எந்த மாதிரியான கனெக்ஷனுக்கும் நீ ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல. ஐ ஃபீல் லைக் ஐ எம் லெஃப்ட் அவுட். இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்களா? அப்போது வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் அபேண்டன்மெண்ட். ஒன்று, நம்மளை விட்டு போயிடுவாங்களோன்ற பயம், சந்தேகம். அவங்க எங்கே இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, சேஃபாக ரீச் ஆகிட்டாங்களா, என்ன பண்ணுறாங்க, என் கூட தான் இருக்காங்களா அப்படின்னு ரொம்ப கிளிங்கியாக அவங்கள பொத்தி பொத்தி வச்சு கண்ட்ரோல் பண்ணுவோம். இல்லாட்டி எதுக்குப்பா, எப்பயாவது நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா அந்த வலியும் வேதனையும் தாங்கிட்டு இருக்கணும். பேசாமல் நம்மளே அவங்கள விட்டு விலகி போயிடுவோம். யாரையும், முக்கியமாக நமக்கு பிடிச்சவங்க ஆர் நம்மளை பிடிச்சவங்கன்னு யாராவது இருந்தாங்கன்னா அவங்க நம்ம கூட க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா எஸ்கேப், ஓடிடு. இல்லாட்டி அவங்க விட்டு போகும்போது எனக்கு வலிக்கும், ஸோ நானே அவங்கள விட்டு தள்ளி வந்துடுறேன்னு அவங்கள அபெண்டன் பண்ணிடுவோம். சொல்லுங்கள், இதில் நீங்கள் எப்படி? ஏன் இப்படி பண்ணுறோம், எப்போ இருந்து இந்த மாதிரி நம்ம நடந்துக்க ஆரம்பித்தோன்றதை பற்றி தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். வணக்கம், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது திஸ் லைஃப் டிக்கெட் பாட்காஸ்ட். நான் உங்கள் விபி. இன்னர் சைல்டு woundல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அபேண்டன்மெண்ட் wound. குழந்தைங்கள பார்க்கும்போது எப்படி இருக்கும்? பேசாமல் குழந்தையாகவே இருந்திருக்கலாம் போல், ஏன் வளர்ந்தோம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? எதை பற்றியும் ரொம்ப யோசிக்காமல், கவலைகள் இல்லாமல், பயம் இல்லாமல் ஜாலியாக வாழ்ந்துட்டு, என்னது இது, ஏன் பறக்குது, எப்படி பறக்குது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியோட, க்ரியேட்டிவான மைண்டோட எல்லா மனுஷங்களும் நம்ம அம்மா அப்பா மாதிரி தானே. தேல் ப்ரொடெக்ட் அஸ், தேல் கீப் அஸ் ஹாப்பி அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட உலகத்தை பார்க்கும் அந்த கண்களுக்காக இப்பயும் நம்ம இயங்குறோம். வளரும்போது எப்போ இதெல்லாம் மாறுச்சு? இதுதான் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அங்கங்கே ஏதேதோ நேரத்தில் ஏதேதோ சிச்சுவேஷன்ஸ் அண்ட் பீப்புள் கூட நடந்த இன்ட்ராக்ஷன்ஸில் கிடைச்ச அந்த ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் உலகத்தை நம்ம அதுவரை பார்த்த கண்ணோட்டத்தை மாற்றுச்சு. நான் இவங்க இப்படிலாம் நினச்சேன், ஆனால் அவங்க அப்படிலாம் கிடையாது. இவ்வளோ நாள் என்கிட்ட ஒரு விஷயம் இருந்துச்சு, எப்பயும் என் கூடவே இருக்கும்னு நம்பினேன், ஆனால் அடிக்கடி அது மறைஞ்சு போயிடுச்சு, தொலைஞ்சு போயிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் என்னை விட்டு தூரமாக திரும்பி வர முடியாத தூரத்துக்கு போயிடுச்சு. இதெல்லாம் நம்பணுமா நம்பக்கூடாதா? கன்ஃபியூசிங்காக இருக்குது. இதுக்கு பேர் தான் கோவமா? இதுக்கு பேர் தான் அழுகையா? இந்த மாதிரியான டிஸப்பாயின்மெண்ட்ஸ்னால இப்படியெல்லாம் நம்மளுக்கு இமோஷன்ஸ் ஃபீல் ஆகுமா? இப்படி பல பேட்டர்ன்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னால குழந்தையாக இருந்து வளர வளர நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுட்டு உலகத்தை நம்ம பார்க்கும் கண்ணோட்டமும் மாற ஆரம்பிச்சிருக்குங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் இருக்குல்ல, அது சில டைம் நம்மளுக்கு நெகட்டிவான ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸை கொடுத்துருக்கலாம். அதிலிருந்து நம்மளை சேஃப்கார்ட் பண்ணிக்க சேஃபான பீப்புள் ஆர் பிளேசஸை ரீச் அவுட் பண்ணியிருப்போம். அது நடக்காத போது நம்மளை நாமே பாதுகாத்துக்க, சேஃப்கார்ட் பண்ணிக்க வழிகளை யோசிச்சிருப்போம். குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு யோசிக்க முடியுமோ அந்த நாலேஜை வச்சு நம்ம சேஃப்கார்ட் பண்ணியிருப்போம். அம்மா அப்பா சண்டை போடுறத பார்த்த குழந்தைக்கு சண்டை போடாதீங்க, உட்காந்து பேசுங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் வேணா ஹெல்ப் பண்ணுறேன், ஏன் கத்துறீங்க, மெதுவாக பேசுங்க அப்படின்லாம் சொல்லவே தெரியாது. அம்மா அப்பா நமக்கு பிடிச்சவங்க, நம்மளை ரொம்ப பிடிச்சவங்க, ஏன் கத்துறாங்க, என்னாச்சு, நான் இதுக்கு முன்னாடி இவங்களை இப்படி பார்த்ததே இல்லையே, ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ், இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு ஷாக். அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸில் அவங்க பாடி லாங்குவேஜ், அவங்க டோன், அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே ஒரு புது விஷயம். என்ன நடக்குதுன்னு தெரியாத நேரத்தில் வர கன்ஃபியூஷன், என்ன ஆகும்னு தெரியாமல் இருக்கும்போது அந்த ஃபியர் ஆஃப் அன்னோன், சண்டை போட்டுட்டு ஒருத்தர் பேசாமல் ஒரு டைரக்ஷனில் திரும்பி போகும்போது, யாரும் நம்மக்கிட்ட கூட பேசாத போது, கண்டுக்காத போது வர டிஸப்பாயின்மெண்ட், இனிமே இப்படி தான் இருக்குமா அப்படின்ற ஒரு சங்கடம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு 2 or 5 minutes ஆர்குமெண்ட்டில் ஒரு குழந்தைக்குள்ளே எவ்வளோ ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் ட்ரிகர் ஆகுதுல்ல. இப்படி தான் நம்ம ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ்லாம் நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து ட்ரிகர் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உலகத்தை சுற்றி இருக்கும் மனிதர்களை பார்க்கும் கண்ணோட்டமும் இங்கே தான் மாற ஆரம்பிக்குது. முக்கியமாக நம்மளை பற்றி, நம்ம பிஹேவியர் அண்ட் கேரக்டர், எந்த பீப்புள், எந்த மாதிரியான என்வாயன்மெண்ட், எந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் நமக்குள்ளே எந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணணும்னு கற்றுப்போம். ஐயோ இல்லைங்க, எனக்கு சண்டைனாலே பிடிக்காது. எங்கேயாச்சும் யாராவது சண்டை போடுறாங்கன்னா அந்த சைடே நான் போக மாட்டேன். அமைதியாக எதுவும் சொல்லாமல் கண்டுக்காமல் போயிடுவேன். இல்லாட்டி சண்டை வராத மாதிரி
அவங்க எது சொன்னாலும் கேட்டுப்பேன். எனக்கு பவுண்ட்ரிஸ்னு ஒரு விஷயமே கிடையாது. யார் வேணாலும் எப்போ வேணாலும் மிதிச்சுட்டு போகலாம். எதுக்குப்பா வம்பு, அமைதியாக எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாத்தையும் மிதி வாங்கிட்டு போயிடுவோம்ப்பா அப்படின்ற மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா, அடல்ட்டாக யாராவது இருந்தாங்கன்னா, ஏன் அந்த பிஹேவியர் வந்துச்சுன்ற காரணத்தை பார்க்கும்போது உங்கள் குழந்தை பருவத்தில் உங்களுக்குள்ள அந்த ஒரு இன்னர் சைல்டு காயப்பட்டும் இன்னும் ஹீல் ஆகாமல் இருக்குதுன்றத புரிஞ்சுக்கோங்க. அப்படி ஹீல் ஆகாமல் இருக்கும் ஒன் ஆஃப் தி இன்னர் சைல்டு உண்டு தான் abandonment wound. பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்சஸ்னால தான் இந்த wound ஆகியிருக்குன்னா எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ்? ஒன்று, இன்கன்சிஸ்டண்ட்டான லவ் அண்ட் அட்டென்ஷன். ப்ரைமரி கேர்கிவர்ஸ் ரொம்ப நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா கோவப்பட்டு கண்டுக்கவே மாட்டாங்க. எதுக்கு கண்டுக்காமல் இருக்காங்க, எதுக்கு திடீர்னு ஜாலியாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்போம். ஹாட் அண்ட் கோல்ட் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அப்போது am I not lovable? am I not worthy of love? எனக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏன் என்னை இப்படி ட்ரீட் பண்ணுறாங்க? எல்லாரோட குட் புக்ஸ்லேயும் இருந்தால் தான் என்னை எப்பயும் விட்டு போகாமல் இருப்பாங்க போல் அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் இங்கே தான் இன்ஜெக்ட் ஆகுது. 2, நம்ம சேஃபாக ஃபீல் பண்ணாத நேரத்தில் அப்யூஸ் ஆர் ஒரு புது என்வாயன்மெண்ட் ஆர் அன்கம்ஃபர்டபுளான பீப்புள் ஆர் பிளேஸில் தனியாக இருக்கும்போது நம்மளை சேஃபாக வச்சுப்பாங்கப்பா இவங்க அப்படின்னு நம்பின பீப்புள் கைவிட்டு போகும்போது ஆர் தி ட்ரஸ்ட்வர்தி அப்படின்ற ஒரு சந்தேகத்தை உள்ளே கொண்டு வருது. ப்ளஸ் உலகத்தை பார்க்கும் பார்வையில் அதர்ஸ் ஆர் அன்ட்ரஸ்ட்வர்தி அப்படின்ற பிலீஃபையும் நம்ம மைண்டில் இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. 3, ரொம்ப பிடிச்சவங்க ஆர் இவங்க என்னோட சேஃப் ஜோன்பா, என்னை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க அப்படின்னு நினச்ச பர்சன் திடீர்னு ஒரு நாள்ல இருந்து கூட இல்லாமல் போகும்போது, கேர் கிவர் பிரிஞ்சு போகும்போது ஆர் இருந்து போகும்போது, எக்ஸாம்பிளுக்கு பேரண்ட்ஸ் டிவோர்ஸ் பண்ணி தனியாக விட்டு போகும்போது, சில்ட்ரன்ஸ் கேர் கிவர்ஸை விட்டு தள்ளி வேறு இடத்துல வளரும்போது, போர்டிங் ஸ்கூல் ஆர் வித் டிஃப்ரெண்ட் பீப்புள், கேர் கிவர்ஸில் யாராவது இறந்து போகும்போது, லாஸ் ஆஃப் லவ் ஒன்ஸ், அந்த பெயின் இருக்கு இல்லையா, அது யூல் பி லெஃப்ட் அலோன் எனி டைம் இன் திஸ் வேர்ல்டுன்ற மாதிரி, திங்ஸ் ஆர் நாட் சேம் ஆல்வேஸ்ன்ற மாதிரியான தாட்டை இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. இதுதான் குறிப்பிட்டு சொல்லாமல் ஒரு பேட்டர்ன் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் தான் abandonment wound நமக்குள்ளே திணிக்குது. சில டைம் கேர் கிவர்ஸ் காரணமாகவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா வேறு என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் கூட காரணமாக இருக்கும். ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யாரோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்கள புல்லி பண்ணிவிட்டு ஹெல்ப்புக்கு யாரும் இல்லாத போது, அப்யூசரால் ஹர்ட் ஆகி அப்போ யாரும் அதை தடுக்க வராத போது, நம்பி கூட போன ஒரு பர்சன் ஏமாற்றி விட்டு போயிடுறதால கூட abandonment wound அந்த குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஏன் சில டைம் அவ்வளோ லவ்விங்கான கேர்கிவர்ஸ் இருப்பாங்க, ஆனால் எப்பயும் கூட இருக்க மாட்டாங்க. ஒர்க்னு வெளியே போயிட்டே இருப்பாங்க, நிறைய ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. குழந்தைங்க கூட அந்த குவாலிட்டியான டைம், அவங்களோட எமோஷ்னல் அண்ட் ஃபிசிக்கல் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாத டைம்லாம் இருந்திருக்கும். அப்புறம் நம்மளோட லவ் ஒன்ஸ் ஆர் கேர் கிவர்ஸ் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு ஹெல்த் கண்டிஷனில் இருப்பாங்க. அப்போ அவங்கள கவனிச்சிருக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்னால கூட abandonment wound வளர்ந்துருக்கும். சின்ன வயசில் மட்டும்தான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்போமான்னு கேட்டால் இல்லைங்க, பெருசானதுக்கப்புறம் கூட இந்த wound நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். எப்படி? கேர் கிவர்ஸ்க்கு பதிலாக லைஃப் பார்ட்னர், ஃப்ரெண்ட்ஸ், பாஸ், கொலீக்ஸ், லவ்வர்னு ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள். அவங்க உங்களை அப்யூசிவாக ட்ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் ரொம்ப கொஞ்சிறது, ஒரு தடவை தலையை தூக்கி வச்சுட்டு அடுத்த நொடி திடீர்னு கீழே போடுறது, உங்களை சீட் பண்ணுறது, நம்பின நேரத்தில் ஏமாத்திடுறது, யாரும் இல்லை என்னை காப்பாற்று அப்படின்னு ஏங்க வைப்பாங்க. இதில் 1-2ன்னு இல்லை, ஒரு பேட்டர்ன் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்னால அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது பெருசானதுக்கு அப்புறமும் யூ வுட் கெட் abandonment issues. எல்லாரும் இல்லை, ஆனால் சிலர் யார் அவங்களோட அன்சால்வ்டு பாஸ்ட் ட்ராமாவை சுமந்துட்டே வாழ்ந்துட்டுருக்காங்களோ அவங்களுக்கு இந்த abandonment wound ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதனால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? முன்னாடி எபிசோட்ஸ்லாம் சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட் திரும்ப என் லைஃப்பில் நடந்தால் எனக்கு வருத்தமாகும். ஐ ஃபீல் பெயின், ஐல் கெட் ஹர்ட் மென்டலி அண்ட் இமோஷ்னலி, ஆர் ஐ ஃபீல் சம்மன் abandon meன்ற மாதிரியான குறிப்பிட்டெல்லாம் நம்ம மெமரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்காதுங்க. ஆனால் எந்த மாதிரியான என்வாயன்மெண்ட்டில் என்ன எமோஷன்ஸ், பாடிலி ரியாக்ஷன்ஸ் ட்ரிகர் ஆச்சுன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். எப்படி? உன்னை சுற்றி இப்படியெல்லாம் சிம்டம்ஸ் இருந்தால் யூ வில் ஃபீல் ஹர்ட், உன்னை யாரோ விட்டுட்டு போயிடுற மாதிரி ஃபீல் பண்ணுவேன், அது உனக்கு வலிக்கும். ஸோ யூ வாண்ட் டு பி சேஃப், யூ வாண்ட் டு பி ப்ரொடெக்டட். அப்போது ஒன்று, அந்த சிம்டம்ஸ்லாம் நடந்துடாத மாதிரியே உன் லைஃப் டெசிஷன்ஸை எடுத்துக்கோ. எக்ஸாம்பிள், யாராவது உங்க கூட க்ளோஸ் ஆகலாம்னு வந்தால் அவங்க கிட்ட இருந்து விலகியே இருந்துரு. டோன்ட் கெட் க்ளோஸ் டு எனிஒன், டோன்ட் கெட் இன்டிமேட் ஈவன் இஃப் சம்மன் இஸ் லவ்விங் யூ. அப்போ தான் அவங்க விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற அந்த ஃபீலிங்ஸ், அந்த சிம்டம்ஸ், ஃபியர் எல்லாத்தையும் வராமல் பார்த்துக்கலாம். இல்லையா பேசாமல் பீப்புள் ப்ளீஸராக இருந்துரு.
ஸோ தட் அவங்க உன்னை விட்டு போகவே மாட்டாங்க. அவங்களோட குட் புக்ஸில் நீ எப்பயுமே இருப்ப. அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு தலையாட்டிட்டு இருந்துக்கோ. அந்த சிம்டம்ஸை அப்போ தான் வராத மாதிரி பார்த்துக்கலான்னு லைஃப்பில் டெசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிப்போம். 2, யாரையாவது மீட் பண்ணுற எந்த மாதிரியான சிச்சுவேஷனில் இருந்தாலும் அந்த சிம்டம்ஸ் எங்கேயாச்சும் இருக்கான்னு அலர்ட்டாகவே வாழ்க்கையில் இரு. சிம்டம்ஸ் இருந்தால் எப்படி ஹர்ட் ஆகாமல் தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டெப்ஸை எடுத்து கேர்ஃபுல்லாக டெசிஷன்ஸ் எடு. எக்ஸாம்பிள், யாராவது கூட நீ க்ளோஸ் ஆகணும் ஆர் யாராவது உன் கூட க்ளோஸாக இருக்கணும்னு இருந்தால் இவங்கள ட்ரஸ்ட் பண்ணலாமா, இவங்க ட்ரஸ்ட் வாத்தியான பர்சனா அப்படின்னு டெஸ்ட் பண்ணு. அவங்கள பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கோ. எல்லாம் எங்கே போகிறாங்க, யார், என்ன, ஆல் டீட்டெயில்ஸ் ஐநோன்னு இருக்கணும். ஓகே, ஏதாவது மிஸ் ஆச்சு, யூ வில் ஃபீல் யூ மிஸ் தி கனெக்ஷன். ஃபியர் ஆஃப் அன்னோன், எங்கே விட்டு போயிடுவாங்களோ, எனக்கு தெரியாமல் ஏதாச்சும் பண்ணுறாங்களோ, என்னை விட்டுட்டு போயிடலான்னு பிளான் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி பயம்லாம் வரும். யுவர் இன்னர் சைல்ட் wound will get triggered and you will get hurt. ஸோ பெட்டர் நீ அவங்கள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுக்கோ. இல்லையா நீ விட்டுட்டு போயிடுவேன்னு த்ரெட்டன் பண்ணு. இப்படியெல்லாம் நடந்துக்க ஆரம்பிப்போங்க. அப்புறம் எப்பயும் ஒரு வேலிடேஷன், உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்ப்பா, உன் கூட தான் இருக்கேன், நான் அவங்க கூட போகலை, நான் இவங்க கூட பேசலை, ஓகேவா, பாரு ஐம் ஆல்வேஸ் வித் யூ அப்படின்ற ஒரு வேலிடேஷனை எதிர்பார்த்துட்டே இரு. ஓ, இப்படி தாங்க பெரியவங்களான நமக்கு சில கண்ட்ரோலிங் பிஹேவியர், ட்ரஸ்ட் இஷ்யூஸ், அபேண்டன்மெண்ட் இஷ்யூஸ், இன்செக்யூரிட்டி இன் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் வருது. ஒன்றும் எப்படி இன்டர்லிங்க்ட் ஆகியிருக்குல்ல. இவனை கொஞ்சம் நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்ல யார் இருக்கா? ஃபர்ஸ்ட் நம்ம தான் இருக்கோம். உங்கள் இன்னர் சைல்டு ஊன்ஸை நீங்கள் ஹீல் பண்ணாமலே போயிட்டா அந்த ஊன்ஸோட ட்ரிகரை உங்களால் நிறுத்தவே முடியாதுங்க. கஷ்டம் என்ன தெரியுமா, நீங்கள் ஒரு விஷயத்துக்கு எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுறீங்கன்றதுக்கான காரணம் இதுதான், உங்கள் பாஸ்ட் ட்ரிகர்ஸ் தான் அப்படின்ற ரியலைசேஷனே இல்லாமல் உங்களை அறியாமலே ஒரு சிச்சுவேஷன்ஸ்க்கும் ரியாக்ட் ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இதுதான்ப்பா என் கேரக்டர், பிறந்ததுலேருந்தே நான் இப்படி தான்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அது மட்டும் இல்லை, எப்படி சில பேர் சின்ன வயசுலேருந்து ஒரு பிரச்சனையான என்வாயன்மெண்ட்டில் வளர்ந்த ஒரு பர்சனாக இருந்தால் அமைதியாக ஹெல்தியான ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு என்வாயன்மெண்ட்டு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்களோ. பிகாஸ் ஹியூமன் நீட்ஸ் ஃபெமிலியாரிட்டி, ரைட், டு ட்ரஸ்ட் அண்ட் இன்வால்வ் தெம்செல்ஸ். அப்போது என்னடா இது, சண்டை போட்டால் தானே லவ், சத்தமான என்வாயன்மெண்ட் தானே ஃபீல்ஸ் ஹோம், ஏன் இவங்க சண்டை போட மாட்டேறாங்க, ஏன் இவங்க அமைதியாக என் கூட பேசுகிறாங்க, திஸ் இஸ் நாட் ஃபெமிலியர் டு மீ, ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஹோம் அப்படின்னு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பை டாக்ஸிக்னு டேர்ம் பண்ணிட்டு விட்டு போயிடுவாங்களோ. சில டைம் அபேண்டன்மெண்ட் ஊன்ஸில் இருக்கும் பீப்புளும் லாயலாக கமிட்டடாக இருக்கும் பீப்புள் டாக்ஸிக்காக தான் தெரியுவாங்க. நோ, இவங்க எனக்கு செட் ஆக மாட்டாங்கப்பா, திஸ் பர்சன் இஸ் அன்ஃபெமிலியர் ஆர் திஸ் சிச்சுவேஷன் இஸ் அன்ஃபெமிலியர், ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஹோம் அப்படின்னு நினச்சி யார்டா நம்மளை ஏமாற்றிட்டு போவா, யார்டா திருட்டுத்தனம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு பார்த்து லவ்வில் விழுவாங்க. பிகாஸ் that feeling of fear of abandonment inside them, அவங்கள அறியாமலே they believe that's their true self, அதுதான் அவங்களோட ஐடென்டிட்டி, அதுதான் அவங்களோட கேரக்டர் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பாவம் இல்லை. இதனால தான் சிலர் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பார்ட்னர் சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வெளியே வரும்போது திரும்ப அடுத்த ரிலேஷன்ஷிப்லேயும் சீட் பண்ணுற மாதிரி ஒரு பார்ட்னரை செலக்ட் பண்ணுறாங்க. they attract emotionally unavailable people and this is how we become adults in love in life. இன்னர் சைல்டு wounds-ஐ ஹீல் பண்ணுறதால என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? சின்ன குழந்தையாக இருந்தப்போ அப்போ இருந்த நாலேஜை வச்சு உங்களை சேஃப்கார்ட் பண்ண சில ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஆனால் அது கரெக்டான ஹெல்த்தியான ஒரு டெசிஷன்ஸாக இருக்காத காரணத்தால் தான் இப்போயும் அடல்ட் ஆனதுக்கப்புறமும் நமக்கு ஹர்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஊண்ட் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க ஓப்பன் மைண்ட் கொண்டு வரணும். எனக்கு இந்த மாதிரியான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்குன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மனசு வரணும். அது மட்டும் இல்லைங்க, ஹீல் பண்ண ஸ்டெப்ஸ் எடுக்கணும். பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கட்டும் அப்படின்னு கண்டுக்காமலாம் விட்டுறக்கூடாது. ஹெல்ப் வேணுமா, கண்டிப்பாக மெடிக்கல் கைடன்ஸ் எடுத்துக்கணும். இதெல்லாம் ஸ்டெப்ஸாக எடுத்தா ஹீல் பண்ணால் சின்ன வயசில் பயந்த, கோவப்பட்ட, வருத்தப்பட்ட, ஹர்ட் ஆகி சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ணாத அந்த இன்னர் சைல்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்து இங்கே பார், யூ ஆர் சேஃப், நீ பயப்படாத, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு நர்ச்சர் பண்ணி ஒரு எமோஷ்னல் வெல்பீயிங்க்கு டைரக்ட் பண்ணலாங்க. ரிலேஷன்ஷிப்ஸில் கூட ஹெல்த்தியான பவுண்டரிஸை க்ரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ்னால ட்ரிகரான அந்த நெகட்டிவ் பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்துலாம் நம்ம வெளியே வரலாம். எப்படி ஒரு குழந்தை ஜாலியாக அதோட லைஃப்பை என்ஜாய் பண்ணுதோ அது மாதிரி நம்மளும் வளர்ந்துட்டோம் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாலேஜும் வளர்ந்துருக்கும் இல்லையா. அப்போது அந்த சர்டன் நாலேஜோட யாருக்கிட்ட தள்ளி இருக்கணும், எது நல்லது, எது கெட்டது, எந்தெந்த விஷயம் நம்ம எமோஷ்னல் வெல்பீயிங்க்கு சேஃப் அப்படின்னு தெரிஞ்சு லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணலாம்.
ஹீல் பண்ணா என்ன ஆகும்னு சொன்னேன். எப்படி ஹீல் பண்ணுறது அதை அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். ஹீலிங் அண்ட் இன்னும் சில இன்னர் சைல்ட் வூண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸில் எப்படியெல்லாம் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்துடலாம். அதுவரை பாய்.